இன்னைக்கு நம்ம ஒரு பார்க்க போறோம். அதுக்காக ஜெபிக்க போறோம். நான் எப்போதும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சண்டே முடிஞ்சு மண்டே வரும்போது, என்னோட காலையில பிரேயர்லாம் ஆண்டவர்ட்ட கேட்பேன். ஏசப்பா ஃப்ரைடே வந்து ஜூம் மீட்டிங் நடத்தணும்லப்பா. என்ன வச்சிருக்கீங்க? இங்க இருக்க மக்களுக்கு என்ன வச்சிருக்கீங்கப்பா? அத வந்து நான் எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பார்க்கணும். என் வாழ்க்கையில அத நீங்க பண்ணுங்க. அப்பதான் நான் அவங்க கிட்ட போய் பேச முடியும்ப்பா. நம்ம எல்லாருக்குமே நெறைய வசனம் தெரியுங்க. சின்ன வயசுல இருந்து படிச்சிருப்போம். ஒவ்வொரு நாளும் நம்ம பைபிள்ல படிக்கிறப்போ ஒவ்வொரு வசனம் நமக்கு வரும். அதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறப்போ, ஆண்டவர் கிட்ட இன்னும் நம்ம போயிருவோம். அவர பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுப்போம். அப்படி ஒரு அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. ஆ ஆனா நான் சொல்றேன் அந்த பாதை வந்து ஈஸி கிடையாது. ஏன்னா, ஆண்டவர் எப்படி சிலுவை பாடுல போனாரு, அதே மாரி நம்மள கூட்டிட்டு போவாரு. ஆனா, அவர் எப்படி 3வது நாள்ல உயிர்த்தெழுந்தாரு. அத மாதிரியான சந்தோஷமான விஷயங்கள நம்ம வாழ்க்கையில நடக்க வைக்கிற தேவனா இருக்காரு. நம்ம அ நம்ம மத்தியில அதிகமா அவர் வெளிப்பட போறாரு. எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ண மூடி ஜெபிக்கலாமா? அப்பா, நல்லவரே உமக்கு நன்றி அப்பா. நன்மை செய்கிற தேவனே நன்றி அப்பா. இப்பொழுது உங்க சமூகத்துல நாங்க கூடி வந்திருக்கோம். எங்களோட பலவீனங்கள நீங்க அறிந்திருக்கிறீங்க. இன்னைக்கு காலையில இருந்து நாங்க என்னென்ன பண்ணியிருக்கோம்னு நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா. இப்போ உங்க சமூகத்துல வந்து நாங்க உங்கள நோக்கி கூப்பிடுறோம். எங்க மத்தியில நீங்க வாங்க. எங்க பாவங்கள எல்லாம் மன்னிங்கப்பா. அது உங்களுக்கும் எங்களுக்கும் தடையா இருக்கக்கூடாதப்பா. உங்களை பற்றி நாங்க இன்னும் அதிகமா தெரிந்து கொள்றதுக்கு உதவி செய்யுங்க. உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நான் சொன்ன மாதிரி இந்த வாரத்துல ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயத்த நான் ஒரு விஷயம் ஸ்பெசிஃபிக்கா நான் ப்ரேயர் பண்ணேன். ஏசப்பா நான் இன்னைக்கு ஒரு விஷயம் நான் ப்ராக்டிஸ் பண்ண போறேன். அது அதனால எனக்கு நன்மை வந்துச்சுன்னா, நான் அத சாட்சியா சொல்லுவேன் இந்த Zoomல அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்ட்ட கேட்டிருந்தேன். ஆண்டவர் நன்மையா மாற்றுனாரு. நான் அத உங்களுக்கு நான் மெசேஜ் நடுவுல நான் சொல்றேன். அ சரி இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பிரேக் த பேட்டர்ன். நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த இமேஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாம் கைய புடிச்சுட்டு இருப்பாங்க. நடுவுல ஒருத்தவங்க இல்லாம போயிருப்பாங்க. அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு விஷயத்த ரெகுலரா நடக்கிற ஒரு விஷயம் உடைக்கப்படுது. ஒரு நோயின்னு வச்சுக்கோங்களேன். சந்ததி சந்ததியா ஒரு நோய், ஒரு சாபம் உங்கள தொடர்ந்துட்டு இருக்குது அப்டின்னா, உங்களுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு அத நீங்க கடத்த மாட்டீங்க. ஏன்னா, நீங்க அந்த செயின பிரேக் பண்றவங்களா ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் வச்சிருக்காரு. இது ஒரு சில வசனங்கள நம்ம எடுத்து படிக்கலாம். இஸ்ரவேல் மக்கள் ஆ நம்ம நெறைய பேருக்கு பிடிக்காத பீப்பிள். நம்ம எப்படி இருக்கோன்றதுக்கு அவங்க ஒரு எக்ஸாம்பிள். ஜெனிதா எப்படி அப்படின்னு நீங்க பார்க்கணும் அப்படின்னா இஸ்ரவேல் மக்களை பார்த்துக்கலாம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ஒரு நிழலாட்டமா இருக்காங்க. நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் 18, 19 பார்த்தீங்க அப்படின்னா இந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க? எகிப்துல இருந்து இங்க வந்துட்டாங்க. இஸ்ரவேலுக்கு வந்துட்டாங்க. இப்போ இவங்களுக்கு ஆண்டவர் வந்து ஒரு நியாயாதிபதியை எழுப்புறாரு. நியாயம் விசாரிக்கிறவங்கள எழுப்புறாரு. அவங்க வரும்போது, அவங்க எல்லாரையும் எல்லா சத்துருக்களின் கையிலிருந்து அவங்க நீங்களாக்கி விடுவிச்சு வருவாரு. எல்லாம் கரெக்ட்டா போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, அவரோட காலம் முடிஞ்சதுக்கப்புறம், மக்கள் பாவம் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஆண்டவர் குடுத்திருக்க கட்டளைய மீற ஆரம்பிப்பாங்க. உடனே என்ன ஆகும் அப்டின்னா, அ அந்நிய தேசத்திலருந்து வந்து படையெடுத்து வந்து இவங்க எல்லாரையும் அடிமையாக்கிருவாங்க. எப்படி இருக்குங்க, இப்போ உங்களுக்கு ஒரு வீடு இருக்கு. நம்ம இதில தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம இருப்போம். இதெல்லாம் நமக்குரியது. இந்த தோட்டம் எனக்குள்ளது. இந்த நகைகள்லாம் எனக்கு. இது என்னோட ஊரு, என்னோட நாடுன்னு நம்ம ஹேப்பியா இருக்கோம்ல. அப்படி இருக்கும்போது திடீர்னு யாராவது வந்து இது எல்லாத்தையும் புடுங்கிட்டா எப்படி இருக்கும்? எவ்வளோ மோசமா இருக்கும். ஸோ அப்படி ஆயிடும். எல்லாத்தையும் பிடுங்கினது மாத்திரம் இல்ல, மற்ற நாட்டுக்கு வந்து அவங்கள இழுத்துட்டு போயிருவாங்க. அடிமைகளா எடுத்துட்டு போயிருவாங்க. ஓ! அவ்ளோ மோசமா நடக்கும். உடனே மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர நோக்கி கூப்பிடுவாங்க. திருப்பி ஒரு நியாயாதிபதி, ஒரு ரட்சகர் வருவாங்க. யாராவது ஒருத்தர் வந்து அதிலிருந்து விடுதலையாக்கி திருப்பி கூட்டு போவாங்க. அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரே ஆர்ப்பாட்டமா இருக்கும். ஒரே ஹேப்பியா வருவாங்க. திருப்பி கொஞ்ச நாள்ல என்ன பண்ணுவாங்க, அதே பாவம். அதே என்ன சொல்லுவாங்க, பழைய குருடி கதவ திறடிம்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு லூப்ல சுத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த நியாயாதிபதிகள் புக்க ஃபுல்லா படிச்சீங்க அப்டின்னா, அது கிட்டத்தட்ட 17 நியாயாதிபதிகள் மெயினான நியாயாதிபதிகள் இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அவங்க எல்லார் ஸ்டோரியும் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரே லூப்ல தான் சுத்திட்டு இருக்கும். பாவம், அதுக்கான தண்டனை, ஆண்டவர நோக்கி மன்னிப்பு, திருப்பி பாவம், இப்படி ஒரு லூப்லயே சுத்தி, சுத்தி, சுத்தி பல 100 கணக்கான ஆண்டுகள அவங்க கழிச்சாங்க. ஒரு வேள அவங்க வந்து கரெக்ட்டா இருந்திருந்தாங்க அப்டின்னா, ஆண்டவர் சுதந்தரிக்க தானே கூட்டு வந்திருக்காரு கானான்ல. நீ வந்து இப்டி அடிமையா போணும்னு ஆண்டவர் நெனச்சு கூட்டு வந்தாரான்னா, இல்ல.
சுதந்தரிக்க தான் கூட்டு வந்திருந்தாரு. ஒருவேளை அவங்க ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு உண்மை உள்ளவங்களா இருந்திருந்தாங்க அப்படின்னா, அவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கலாம் இல்லையா? ஸோ நம்மளும் சில நேரத்துல அப்படிதான். இதே இஸ்ரவேல் மக்கள பார்த்தீங்க அப்படின்னா, வராங்க. எகிப்திலருந்து வராங்க. வந்து கானானுக்கு போயிருவோம்னு தெரியும். இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும். அ ஆண்டவரோட ரட்சிப்புக்குள்ள நம்ம இருக்கோம். இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். இந்த வியாதி எல்லாம் சரியாயிடும். எல்லாமே நமக்கு தெரியும். அவரோட ப்ராமிஸ் எல்லாமே நம்ம வாழ்க்கையில இருக்கு. ஆனா, அவங்களால அங்க போக முடியல. 40 வருஷம் வனாந்திரத்துல சுத்திக்கிட்டே வராங்க. யோசுவா 5, 6 எடுக்கலாம். யோசுவா 5, 6ல பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரவேல் மக்களோட அந்த வயசானவங்க ஒரு நிமிஷம். அ 5, 6 என்னோட பைபிள் புதுசு. யாராவது எடுத்தீங்கன்னா படிங்க. சரி, நானே படிக்கிறேன். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் மாழு மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் வனாந்திரத்திலே நடந்து திரிந்தார்கள். ஒரு வருஷம் ஆகுது, நியூ இயர் செலிப்ரேட் பண்றாங்க. அடுத்த வருஷமாவது எப்படியாவது நம்ம கானானுக்கு போயிடலாம்னு நினைக்கிறாங்க, போக முடியல. அதுக்கு அடுத்த வருஷம் ஆகுது. 40 வருஷங்க. சுத்த வேஸ்ட்டு. ஃபுல்லா வேஸ்ட் பண்ணிட்டாங்க. வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, 11 நாள்ல அங்கருந்து இங்க போயிரலாமா நடந்து போனா. ஆனா அவங்க அப்படியே சுத்திட்டு வராங்க. ஏன் அப்படின்னா, அவங்களால அந்த பேட்டர்ன பிரேக் பண்ண முடியல. அந்த லூப்ப பிரேக் பண்ண முடியல. ஸோ நம்மளோட சமுதாயத்துல நெறைய இந்த மாதிரி லூப் இருக்கு. இது இவங்களா? இப்படிதான் இருக்கணும். இவங்களா? அப்படிதான். நான் சொல்றது என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் உடைச்சுட்டு, நான் வந்து புதுமை பெண். நான் எந்த ரூல்ஸுமே ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் இருக்கிறது கிடையாது. பைபிள்ல என்ன சொல்லியிருக்கோ, அதுக்கு முரண்பாடா நெறைய விஷயம் நம்ம நாட்டுல இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்ல போனோம் அப்படின்னா, அ இப்போ மாமியார், மருமகள் அப்படின்னாலே சண்டை தான் வரணும். நெறைய காமெடி நம்மள வச்சு எழுதுறாங்க. நெறைய விஷயங்கள் பண்றாங்க. அதேமாரி நாத்தனார், அ அந்த இன்லாஸ் கூட ஸ்ட்ரகிள் ஆகுறதுக்காக ஆண்டவர் நம்மள உருவாக்கியிருக்காரு. நம்மளுக்கு இப்படி ஒரு விஷன குடுத்துருக்காரு. இவ்ளோ நல்லா நம்மள வச்சிருக்காரு. நம்ம அந்த இடத்துல இஸ்ரவேல் மக்கள ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ரகிள் ஆகுறப்பவும் இஸ்ரவேல் மக்கள் மாரி தான் அவங்களோட டெஸ்டினேஷன் டிலே ஆகுது. ஆண்டவர் உங்களுக்கு பெரிய ஒரு ஊழியத்த வச்சிருக்காரு. பெரிய ஒரு வாழ்க்கைய வச்சிருக்காரு. சந்தோஷத்த வச்சிருக்காரு. கானான போல. எல்லா ப்ராமிஸும் உங்க உங்க ப்ராமிஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு வச்சிருக்காரு. ஆனா அதுக்கு தடை யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நம்ம கிட்ட இருக்கலாம். நம்ம இதுதான் கரெக்ட்ன்னு நம்ம நெறைய விஷயத்த நெனச்சுட்டு இருப்போம். நான் இயேசுவின் நாமத்துல அந்த தடைய நான் என் வாழ்க்கையிலேருந்து நான் பிரேக் பண்றேன். அ எப்படி அப்படின்னா, நான் சொல்றது ஈஸி தான். இன்னைக்கு என்னோட மாமியார் எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. நான் அவங்க என் கூட இருக்கிற வரைக்கும், எனக்கு நெறைய பயம் இருக்கு. நெறைய பிரச்சனை இருக்கு. முன்னாடி நடந்த விஷயம் இருந்திருக்கு என் வாழ்க்கையில. அதனால ஒரு பயம் இருக்கு. ஆனா இயேசுவின் நாமத்துல நான் அத பிரேக் பண்ண போறேன். நான் அத இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ண போறேன். என் கூட சேர்ந்து யாரெல்லாம் அத பண்ண போறீங்க? உங்க வாழ்க்கையில இருக்க பயத்த யாரெல்லாம் பிரேக் பண்ண போறீங்க? இன்டர்வியூ பார்த்து பயம். இன்னைக்கு நான் கிளையண்ட் மீட்டிங்ல இருந்தேன். அப்போ வந்து எனக்கு நெறைய விஷயம் அவங்க பேசுனது புரியல. புரியல. ஆனா, எல்லா ப்ராஜெக்ட்டையும் நான் தான் லீட் பண்ணணும்னு சொல்ட்டாங்க. அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா, மைண்ட்ல எல்லாம் ஞாபகம் வருது. "நீ இதே மாரி தானே இருந்துச்சு. பழைய டெலிவரி முடிச்சுட்டு நீ ஜாயின் பண்றப்போ, உன்னால மேனேஜ் பண்ண முடியல. உன்னால ஒர்க் பண்ண முடியல. நீ உடம்பு சரியில்லாம போயிட்ட. பிரேக் எடுத்துக்கிட்ட. 1 மாசம் லீவ் எடுத்த. திருப்பி ஜாயின் பண்ண. திருப்பி லீவ் போட்ட. உன்னால இது முடியாது. அதே லூப்ல தான் நீ சுத்திட்டு இருக்க. இப்போ நீ அத தான் பண்ண போற." அப்படின்னு என் மைண்டுக்குள்ள வருது. அத நெனச்சோனே எனக்கு டவுன் ஆயிடுச்சு. நான் என்ன பேசுறேன்னே எனக்கு தெரியல. அந்த மாரி ஆயிடுச்சு மீட்டிங்ல. அப்ப நான் வந்து சொன்னேன், "ஏசப்பா, அது பழைய கத. இது நீங்க குடுத்த வேல. இது நீங்க எனக்கு குடுத்த வாழ்க்க. நான் இந்த தடைய இயேசுவின் நாமத்துல நான் பிரேக் பண்றேன். இந்த லூப்ப நான் பிரேக் பண்றேன். நான் இந்த ஆஃபீஸ்லயும் நான் அப்படி இருக்க மாட்டேன். நான் சிக் ஆக மாட்டேன். நான் இத இயேசுவின் நாமத்துல பிரேக் பண்றேன். நான் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு, இது நீங்க எனக்கு குடுத்த வேலைன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு நான் இதுல மேல போகுறப்போ, நல்ல பொசிஷனுக்கு நான் போறப்போ, நான் மத்தவங்களுக்கு சாட்சி சொல்லுவேன். எனக்கு இதெல்லாம் கஷ்டமா இருந்துச்சு. நான் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுவேன்னு நான் சாட்சி சொல்லுவேன் ஏசப்பா! அப்படின்னு சொல்லி நான் பிரேயர் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. திங்கட்கிழமை என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளும் கிராஸ் பண்றது கஷ்டமான விஷயம் தான். ஸோ, இப்போ நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு நம்ம அதே மாரி இருக்க போறோமா? இல்ல, இல்ல இது வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லி பிரேக் பண்ண போறோமா? அப்படின்னு ஒரு 2 ஆப்ஷன் நம்ம கையில இருக்கு. அ
சில நான் என்னோட ரொட்டீன்ல இருக்கிற சில விஷயங்கள சொல்றேன். நீங்க அங்க அத உங்க வாழ்க்கையில நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். எப்ப பார்த்தாலும் சண்டை சில நேரம். அ என்னோட பெரிய பொண்ண வந்து நான் கிளப்பி விடுறப்ப காலையில பார்த்தீங்க அப்படின்னா, வேற ஒரு ஜெனிதாவ நீங்க பார்ப்பீங்க. தலையில அடிச்சுக்குவேன், சுவர்ல முட்டிக்குவேன். என்னால ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாது. அப்போ வந்து டாக்டர் என்ன சொன்னாங்க, "நீங்க கத்துங்க, திட்டுங்க. நீங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க." அப்படின்னு ஒரு ஒரு சொல்லிக் குடுத்தாங்க. இது கரெக்ட்டாங்க? கத்துனா ஸ்ட்ரெஸ் சரியாயிடும். இது கரெக்ட்டா? இது ஆண்டவர் நமக்கு சொல்லிக் குடுத்ததா? நான் அதையும் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அடிச்சு கத்துனா சரியாயிடும் அப்படின்னு சொல்லி நான் நெனச்சேன். ஆனா அது சரியாகல. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ரெகுலரா ஒரு விஷயம், ஒரு தப்பு நம்ம லைஃப்ல நடந்துட்டே இருக்கு. ரெகுலரா ஒண்ணு பண்றோம் அப்படின்னா, அத பிரேக் பண்ணி ஆகணும். அது ஆண்டவரோட சித்தம் இல்லாத விஷயம்னு நல்லாவே தெரியுது. ரெகுலரா ஒருத்தவங்க கூட நம்ம சண்டை போட்டுட்டே இருக்கோம். ஒருத்தங்கள பார்த்தா மூஞ்சி சுளிச்சுட்டே இருக்கோம். சர்ச்சுக்கு போறப்ப, இவங்கள பார்த்தாலே இவங்க பண்ணதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துருது. என்னால முடியல அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, அத இயேசு நாமத்துல பிரேக் பண்ணி ஜெபிங்க. ஸோ ஆண்டவர் எனக்கு ஓகே நான் இனிமே இத பண்ண மாட்டேன். நான் காலையில எந்திரிச்சு நான் கத்துறேன்னா, எனக்கு என்ன ஆகுது? எதனால நான் கத்துறேன்? அப்படின்னு சொல்லி யோசிச்சோம் அப்படின்னா, நைட்டு பிளான் பண்றது கிடையாது. ஸோ காலையில லேட்டா எந்திரிக்கிறது. இல்ல ஃபோனு. நம்ம இப்ப எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. இல்ல வேலைய முடிச்சுட்டு வந்தோனே என்ன ஆகுது மைண்டு? ரிலாக்சேஷன் தேடுது. ஃபோனு பார்க்குறது ரிலாக்சேஷன் கிடையாதுங்க. அ ஆனா நம்ம அது ரிலாக்சேஷன் நெனச்சுட்டு இருக்கோம். படுத்துட்டு ஏதாவது ஒரு ஸ்டோரி படிக்கிறது, இல்ல ரீல்ஸ் பார்க்குறது. அப்ப என்ன ஆயிடும்? நைட்டு தூங்க லேட் ஆயிடுது. காலையில ஆப்வியஸ்லி மனுஷங்க தானே நம்ம. டயர்ட் ஆகும். டயர்ட் ஆனா என்ன ஆகுது? ஸ்ட்ரெஸ் ஆகுது. அது வீட்ல சமாதானமின்மைய கொண்டு வருது. ஸோ இத யாரு உடைக்கிறது? இத வந்து ஆண்டவர் வந்து இறங்கி வந்து, இயேசுவின் நாமத்தில ஜெனிதாவ விடுதலை செய்கிறேன்னு சொல்லணுமா? இல்ல நான் வந்து என் வாழ்க்கைய நான் மாத்திக்கணுமா? அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்ட்டா தெரியும். இது வந்து என்னோட தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் சீக்கிரம் ஓகே நாளைக்கு என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி பண்றப்போ, காலையில எந்திரிக்கிறப்ப என்ன ஆகும்? ஈஸியா இருக்கும் எல்லாமே. அன்னைக்கு நாள் ஃபுல்லா சமாதானமா போகும். காலையில எந்திரிச்சு ஜெபிக்கிறதுக்கு டைம் கிடைக்கும். எல்லா விஷயங்களையும் பண்றதுக்கு ஒரு டைம் இருக்கும். இத நான் எதுக்காக சொல்றேன்னா, உங்களோட டெய்லி இருக்கிற ரொட்டீன்ல எங்க பிரச்சனைன்னு கண்டுபிடிங்க. எதனால நம்மளால பைபிள் படிக்க முடியல? எதனால நம்ம அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கோம்? எதனால இந்த விஷயத்துல பிரச்சனை ஆகுது? எதனால நம்ம அழுகுறோம்? அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மெயினான காரியம் வந்து ஓவர் திங்கிங். ஆ அந்த உண்மையில நான் சொல்றேன், ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, சந்தோஷமா இருக்கிறது ரொம்ப ஈஸி. கவலைப்படுறது தான் கஷ்டம். இப்போ நீங்க எல்லாரும் உங்கள பார்த்து சொல்லிக்கோங்க, நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிக்கோங்க. நம்ம சந்தோஷமா தானேங்க இருக்கோம். நமக்கு என்னங்க குறைச்சல்? நைட்டுக்கு டின்னர் இருக்கு. இருக்கும் எல்லா வீட்லயும் இல்ல. போய் செய்யணுமோ, இல்ல செஞ்சிருப்பீங்களோ எல்லாம் இருக்கு. நாளைக்கு காலையில சமைக்கிறதுக்கு காய்கறி இருக்கு, அரிசி இருக்கு, பருப்பு இருக்கு. போடுறதுக்கு நல்லதா ஒரு 2, 3, 4 ட்ரெஸ் இருக்கு. மாத்தி மாத்தி கூட போட்டுக்கலாம். நமக்கு தேவையானது எல்லாமே இருக்கு. நமக்கு சந்தோஷத்துக்கான ரீசன் எல்லாமே இருக்கு. சந்தோஷமா இருக்கிறதுக்கு நெறைய விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கு. ஆனா கஷ்டப்படுறதுக்குன்னு வைங்களேன், உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. போன ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இப்படி நடந்துச்சு. எங்க எங்க அப்பா வந்து இப்படி பண்ணிட்டாரு. என் கணவர் இப்படி பண்ணிட்டாங்க. எனக்கு டெலிவரி ஆகும்போது என் கணவர் எப்படி பண்ணாரு தெரியுமா? இந்த Instagramல பார்த்தா இவள்லாம் நல்ல இதா இருக்கா. எனக்கு இல்ல. இது இல்ல, இது இல்ல. ரொம்ப யோசிச்சா தாங்க கவலைப்பட முடியும். ஸோ அத இன்னைக்கு நம்ம பிரேக் பண்ண போறோம். ஏசப்பா, நான் இனிமே ரொம்ப யோசிச்சு கவலைப்பட மாட்டேன். எனக்கு இருக்கிறத நெனச்சு நான் சந்தோஷமா இருப்பேன். அப்படின்னு பைபிள் சொல்லுது, "மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம்" அப்படின்னு சொல்லி. இங்க எத்தன பேர் வியாதியா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. மன துக்கம் தான் வந்து எலும்புகள முறிந்த ஆவி எலும்புகளை உலரப் பண்ணும் அப்படின்னு சொல்லி. எலும்பு எலும்பு வந்து காஞ்சு போயிடுமாம். நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படின்னா, எலும்பு வந்து காஞ்சிருமாம். ஸோ, இந்த மாதிரி ஒரு வேள உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுனால ஏதாவது நோய் இருந்துச்சு அப்படின்னா, அந்த லூப்ப பிரேக் பண்ணுங்க. அது வழியா ஆண்டவர் என்னைய கூட்டிட்டு போனாரு. என்ன அப்படின்னா, பிசிஓஎஸ் தைராய்டு. ஸோ மேக்ஸிமம் லேடீஸ் தான் இருக்கீங்க இங்க. எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, தைராய்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு டெலிவரிக்கு அப்புறம். பிசிஓஎஸ் அதாவது வயித்துல நீர் கட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆ நான் வந்து எனக்கு டென்ஷன் ஆனா, உடனே ப்ளீடிங் ஆயிரும். காலையில ம பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புறப்ப ப்ளீடிங் ஆயிரும். அது டெய்லியுமே அப்படி நடக்கும். அப்போ வந்து நான் டாக்டர்ட்ட போய் செக் பண்ணி என்னால நிக்க கூட முடியாது. ச எழுந்து நிக்கிறதுக்கு பலன் இல்லாம போயிடுச்சு. அப்போ வந்து நான் ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டர்ட்ட சொன்னப்போ டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா,
உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுனால உடம்பு சரியில்லாம போகுது. ஏன்னா, நீங்க நெறைய யோசிக்கிறீங்க, உங்களால முடியல. இதெல்லாம் நெனச்சு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆயி உடம்பு சரியில்லாம போகுது. ஓகே. இப்போ என்ன ஆகுது அடுத்தது லூப்ப பாருங்க. ஐயோ! நமக்கு உடம்பு சரியில்லையே, நமக்கு இப்படி ஆகுதே! அப்படின்னு மறுபடியும் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க. இப்போ இப்போ ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு 5% இருக்குன்னு வைங்க ஃபர்ஸ்ட்டு. இப்போ 10% ஸ்ட்ரெஸ் ஆகுது. அப்ப என்ன ஆகும்? இன்னும் உடம்பு சரியில்லாம போகும். அப்போ மறுபடியும் என்ன ஆயிரும்? ஐயோ! எனக்கு இந்த நோயுமா வந்துருச்சு, ஆரியமா வந்துச்சு, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிக்ஸ் போச்சு. நம்ம அவ்வளோதான் இன்னைக்கு. அடுத்த ஒரு ஸ்ட்ரெஸ். இப்போ என்னோட ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து 15%. இப்படி ஆயி, 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 ஆயி என் உடம்புல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஹாப்பினஸ் ஹார்மோன் செக்ரேஷன் 0. சந்தோஷத்துக்கான ஹார்மோன் ஸ்டாப் ஆயிடுச்சு. அது மறந்துருச்சு. அது சுரக்கணுன்றது அதுக்கு ஞாபகம் இல்லாம போயிடுச்சு. அப்போ வந்து இத பிரேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் இது என்ன யார் சொன்னதுங்க? டாக்டர் சொன்ன விஷயம். அதே தான் ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு சொல்றாரு. உங்க உங்க துக்கத்துக்கான காரணத்த பிரேக் பண்ணுங்க. அது வேண்டாம். அது ஆண்டவரோடது கிடையாது. அ இது இல்லையே! நான் நெனச்சது நடக்கலையே! அப்படின்னு நெறைய பேருக்கு துக்கம். அ இப்படியெல்லாம் நான் ஆசைப்பட்டேன். என் வாழ்க்கையில நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு நடக்கல அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கஷ்டமா இருக்கு. சங்கீதத்தில சொல்லியிருக்கு. சங்கீதம் 37:4 நெனைக்கிறேன். ஆ அவரு அவரு நம்ம மன மகிழ்ச்சியா இருந்தா, நம்ம வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவாராம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு நிறைவேற்றுவார். ஸோ, இந்த இப்படி ஒரு வேளை உங்களுக்கு ஒரு கவலை இருந்துச்சு அப்படின்னா, நான் ஆசைப்பட்டது என் வாழ்க்கையில நடக்கலன்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அத எப்படி நீங்க பிரேக் பண்ணணும் அப்படின்னா, மனமகிழ்ச்சியா இருங்க. கிடைக்காட்டியும் சந்தோஷமா இருங்க. எப்படி அன்னாள் இருந்தாங்கல்ல, குழந்தை இல்ல. ஆனா, அவங்க அந்த கரெக்ட்டா அத பிரேக் பண்ணிட்டாங்க பாருங்க. அந்த பேட்டர்ன குழந்தை இல்லாம ஒவ்வொரு வருஷம் திருவிழாவுக்கு போறப்பவும் என்ன ஆகும், அவங்க வந்து கஷ்டப்படுத்துவாங்க, அழுவாங்க. இப்படி நடந்துட்டு இருக்குது எல்லா வருஷமும். இதுக்கு மேல என்னால முடியாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு ஆண்டவர்ட்ட போய் கேட்குறாங்க. ஏசப்பா எனக்கு ஒரு குழந்தைய குடுங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஏலியும் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்க துக்கமுகமா இருக்கவில்லை. மனமகிழ்ச்சியா இருக்காங்க. அதனால ஆண்டவர் அவங்க இருதயத்தின் வேண்டுதல்கள அவங்களுக்கு தந்தருளினாரு. இது ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒரு விஷயம். சில நேரம் நம்ம பழைய ஜென்ம சுவாபங்கள் அது ரொம்ப பாடுபடுத்துங்க. இந்த பழைய ஜென்ம சுவாபங்கள். அ என்னன்னா, இதுதான் கரெக்ட் அப்படின்னு நம்ம நெனச்சுட்டு இருப்போம். இதுதான் கரெக்ட்டு. நம்ம பண்றது தான் கரெக்ட்டு. எங்க வீட்ல என்னைய இப்படிதான் வளர்த்துருக்காங்க. இப்படிதான் இருக்கணும். அப்படின்னு நம்ம நெனச்சுட்டு இருப்போம். ஆனா அது கிடையாது. அன்பு எங்க வருதோ, அதுதான் கரெக்ட். ஒரு சந்தோஷம், சமாதானம் ஆண்டவர் கொடுத்த ஆவின் கனிகள் அப்ளை ஆகுதான்னு பாருங்க. ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, ஆண்டவரோட ஆவின் கனிகள் அப்ளை ஆகுற விஷயம் தான் கரெக்ட். ரூல்ஸ்னால எப்பவுமே சந்தோஷமா இருக்க முடியாது. அன்புனால மட்டும் தான் சந்தோஷமா இருக்க முடியும். என் வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்த நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். இது ஒரு சாட்சியா கூட எடுத்துக்கலாம். நான் எல்லார்கிட்டயும் சொல்லல. ஆ நாங்க வந்து ஒரு ஒரு வீடு புக் பண்ணியிருந்தோம். இன்னும் எங்க கைக்கு வரல அது. அது வந்து 2 பிஹெச்கே. 2 பெட்ரூம் இருக்கிற ஒரு வீடு. அதுக்கப்புறம் தான் எனக்கு 2வது குழந்தை பொறந்தா, அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு நெறைய கெஸ்ட் வர ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு ஆண்டவர் குடுத்த ஊழியம் அதுதான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆண்டவர் வந்து என்னைய அடைக்கல பட்டணமா வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் குடுத்தாரு. ஒரு 10 நாள் யாராவது கெஸ்ட் வரலன்னா, நான் ஆண்டவர்கிட்ட போயிருவேன். "ஏசப்பா நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனாப்பா? ஏன்ப்பா யாருமே வரல? நீ கஷ்டப்படுறவங்கலாம் என்கிட்ட கூட்டிட்டு வரேன்னு நீங்க சொல்லியிருக்கீங்களேப்பா" அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்ட்ட கேட்பேன். அப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு. எனக்கு என்னோட ஊழியம் இது. அப்படின்னு சொல்லி எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா, எனக்கு ஆண்டவர் குடுத்துருக்க வீடு பார்த்தீங்க அப்படின்னா, 2 பிஹெச்கே. சின்ன வீடு. ஆ இன்னும் 2 பொண் குழந்தைங்க எனக்கு இருக்காங்க. ஸோ, நான் வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே. ஏதோ ஒண்ணு ஆண்டவர் நமக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வருஷத்தோட வாக்குத்தத்தம் ஆண்டவர் எனக்கு குடுத்த வசனம் என்னன்னா, என்லார்ஜ் யுவர் டெரிட்டரி. அதாவது உன்னோட எல்லைய விரிவாக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, இப்படி தான் சூழ்நிலை இருந்துச்சு. நான் இந்த வருஷத்துலருந்து நான் ஆண்டவர்கிட்ட நான் சந்தோஷமா இருக்கத நான் பிராக்டிஸ் பண்றேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒரு முயற்சி எடுத்து வச்சேன். ஸோ, இப்படி இருக்கிறப்போ என்னாச்சு அப்படின்னா, எங்களுக்கு வந்து ஊர்ல ஒரு சின்ன லேண்ட் இருந்துச்சு. நானும் என் ஹஸ்பண்டும் தான் அத வாங்குனோம். பரம்பரையா வந்த சொத்து கிடையாது. அது கடன் வாங்கி தான் வாங்குனோம். அப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த லேண்டுக்கு வந்து பாதை கிடையாது. பாதை தரேன்னு சொன்னாங்க. அவங்களோட ப்ராமிஸ நாங்க நம்பி வாங்குனோம். எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க, எங்களுக்கு பிரியமானவங்க தான். ஆனா வாங்கி 7, 8 வருஷம் ஆச்சு. அது எங்களுக்கு அவங்க தர பிளான் இல்ல. ஸோ, அவங்க வந்து இன்னொருத்தவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பாத குடுக்க மாட்டேன் நானு. அவங்களால விக்க முடியாது யார்கிட்டயும். ஸோ, அந்த லேண்ட வந்து நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி சொன்னதா என் காதுல நியூஸ் வந்துச்சு. அத கேட்டோனே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனா, ஒரு நிமிஷத்துல நான் ஆண்டவர்ட்ட சொன்னேன். "ஏசப்பா நான் இந்த ரூல பிரேக் பண்றேன். நான் அவங்க கிட்ட சண்ட போட போறது இல்ல. இனி எல்லாரும் சொல்றாங்க, நீ அவங்ககிட்ட போய் கேளு. சண்ட போடுன்னு சொல்றாங்க. இதுதான் இந்த உலகத்தோட நியாயம்.
நியதி. ஏன்னா அவங்க கிட்ட நான் பேசி எல்லாரையும் வச்சு பேசி உங்களுக்கு காசு கொடுத்துட்றேன் எல்லாம் பேசி தான் நான் இந்த நிலத்தை வாங்கவே செஞ்சேன். ஆனா நான் அதை பண்ண போறதில்ல. அவங்க கிட்ட நான் இன்னும் அன்பா இருக்க போறேன் ஏசப்பா. நான் இந்த ரூலை பிரேக் பண்ண போறேன்ப்பா. என் மாம்சம் வந்து அவங்க கூட சண்டை போடுன்னு சொல்லுது. ஆனா நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் அதை மறக்க ட்ரை பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அதை மறந்துட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ கரெக்டாக என்னாச்சு அப்படின்னா இன்னொருத்தவங்க வந்து பாதை இல்லாட்டியும் பரவாயில்ல நான் அந்த லேண்டை வாங்கிக்கிறேன். ஏன்னா அதில் பக்கத்தில் ஒரு வாய்க்கால் போகுது. ஸோ அதோட இதில் நான் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அந்த லேண்டை வாங்கிட்டாங்க எங்ககிட்ட இருந்து. அதுவே ஒரு பெரிய அற்புதம் தான். பாதை இல்லாத லேண்டை வாங்கினதே பெரிய அற்புதம் தான். அந்த அமௌண்ட்டை வந்து நாங்கள் வேற ஒரு லோன் அடைக்கிறதுக்காக அது மாதிரி பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட் எங்கள் கைக்கு வரப்போ ஆண்டவர் என்கிட்ட கிளியராக பேசினாரு. நான் உனக்கு பெரிய காரியத்தை செய்வேன். இந்த கேம்ப் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு எனக்கு ஒரு gift தர போறீங்க அப்படின்னு நான் யோசிச்சுட்டே அப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் அமௌண்ட் தான். ஒரு 1 BHK வாங்கலாம். நம்ம ஒரு பெட்ரூம் இருக்கிற மாதிரி வாங்கிக்கலாம், வாடகைக்கு விட்டுக்கலாம், நம்ம இந்த லோனே அடைச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு 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 செட் ஆஃப் பிளான் நான் போட்டு வச்சுருந்தோம். ஆனால் ஆண்டவர் அதை எப்படி மாற்றினார் தெரியுமா? நான் நேற்று தான் வந்து ஒரு வில்லா புக் பண்ணியிருக்கோம். அது வந்து பழைய பழைய வில்லா தான். அது 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 எப்படி போய் பார்த்தோன்னே தெரில. இன்னொரு ஒரு முக்கியமான சாட்சி என்னன்னா, அத நான் பார்க்க போம்போது என் கூட யார் வந்தாங்க அப்படின்னா, எங்களுக்கு பாத தரக்கூடாதுன்னு ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, அவங்க கரெக்ட்டா சென்னைக்கு வராங்க அன்னைக்கு டேட்ல. அன்னைக்கு டேட்ல சென்னை வராங்க. என் கூட சர்ச்சுக்கு வராங்க. அப்போ நான் வந்து அன்னைக்கு எனக்கு ஃபோன் வருது. நீங்க இப்போ வந்து வீட பாருங்க அப்படின்னு. அப்போ அப்போ எனக்கு ஒரு 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 விஷயம் தோணுது. இவங்க நம்மளுக்கு பாத தராம இவ்ளோ பண்ணாங்க. இப்ப நம்ம அவங்கள கூட்டிட்டு போனா அவங்க பொறாமப்படுவாங்கல்ல. இத வாங்க விட மாட்டாங்கல்ல நம்மள அப்படின்னு சொல்லி என்னோட மாம்சம் எனக்கு கிரிய செய்யுது. இவங்ககிட்ட சொல்லக்கூடாது. ஒதுக்கி வச்சிரணும் இவங்கள அப்படின்னு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஏசப்பா நான் இத பிரேக் பண்றேன். நான் அவங்கள நேசிக்கிறேன். அவங்க சொன்னது எல்லாம் நான் மன்னிச்சுட்டேன், மறந்துட்டேன். நீங்க எனக்கு செய்ய நினைச்சது தடைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணி அவங்கள நான் கூட்டிட்டு போனேன். இந்த வீடை பார்க்குறப்போ அப்போவே எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த வீடு நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு 5-6 பேர் பார்க்க வந்தாங்கங்க. எல்லாருமே வந்து அவங்க சொல்ற ரேட்டை கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாங்க அந்த வில்ல வாங்குறதுக்கு. ஆனா ஆண்டவர் வந்து கிட்டத்தட்ட அவங்க சொன்ன விலையிலிருந்து 8,00,000 கம்மியா, எங்களுக்கு அவங்க தரேன்னு சொல்லிட்டாங்க. இது எப்படி நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல. அத பார்த்தோனே எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆண்டவர் எனக்கு குடுத்திருக்க வீடு அது. ஏன் அப்டின்னா, நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வருவாங்க. வந்தா எனக்கு 2 பொம்பள பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ மேல எனக்கு வில்லா தான் கரெக்ட்டா இருக்கும் அப்டின்னு எனக்கு தோணும். மாடியில பிள்ளைங்க இருப்பாங்க. இங்க கெஸ்ட் இருந்தா இருப்பாங்க. அவங்களுக்கும் பிரைவசியா இருக்கும் பிள்ளைங்களுக்கும் அப்டின்னு சொல்லிட்டு, எனக்கு அது புரிஞ்சுக்கிட்டேன். நாங்க பிளானே பண்ணல. ஒரு வேளை அவங்க எங்கள தொல்ல பண்ணாம இருந்திருந்தா, பாத தந்திருந்தாங்க அப்டின்னா, எனக்கு இந்த பிளெஸ்ஸிங் கிடைச்சிருக்காது. இல்ல நான் அவங்க கிட்ட போய் சண்டை போட்டு நான் பாதம் வாங்கியிருந்தேன் அப்டின்னா, எனக்கு இந்த பிளெஸ்ஸிங் கிடைச்சிருக்காது. ஆண்டவரோட உங்க ஆண்டவர் உங்கள வாழ்க்கையில உங்க சித்தம் இல்லாம எந்த விஷயத்தையுமே பண்ண மாட்டாருங்க. அவரோட சித்தம் இல்லாம எதுவுமே நடக்காது. உங்கள யாராவது திட்டிட்டே இருக்காங்களா? அது அவரோட சித்தம். நீங்க என்ன பண்ணுங்க, திட்டுறாங்களா? அழுறீங்களா? நீங்க வீட்டுக்கு வரும்போதே ஒருத்தவங்க உங்கள பிரச்சனை பண்றாங்களா டெய்லியும்? நீங்க அழுறீங்களா? நீங்க அந்த பேட்டர்ன பிரேக் பண்ணுங்க. அந்த லூப்ப பிரேக் பண்ணுங்க. நான் அழமாட்டேன். நான் ஃபீல் பண்ண போறதில்ல. நான் உங்கள திருப்பி சண்டை போட போறது இல்ல. நான் இது பிரேக் பண்றேன். நான் இதுக்கு பதிலா என்ன பண்ண போறேன் அப்டின்னா, நான் முழங்கால் போட போறேன். நான் அந்த பேட்டர்ன பிரேக் பண்ணி நான் ஜெபிக்க போறேன். ஏசப்பா எனக்கு இந்த இந்த பிரச்சனை வேணாம். அவங்க கிட்ட நான் சந்தோஷமா, சமாதானமா இருக்கும். எனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வருது. அவங்க என்ன படுத்தி எடுத்துட்டாங்க. அது எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா, நான் இனிமே அப்படி இருக்க மாட்டேன். அத ஞாபகம் வச்சுக்க மாட்டேன் நான் இனிமே. நான் அத விட்டுருவேன். எனக்கு இது வேணாம் ஏசப்பா! அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டெப் நீங்க எடுத்து வைங்களேன். ஒரு சின்ன ட்ரை. சின்னதா. உங்கள திட்டுறாங்க. உள்ள வந்துட்டீங்க. பிரேயர் பண்றீங்க. போய் டீ குடிக்கிறீங்களா? அப்படின்னு கேட்டு பாருங்களேன். ஒரு ஒரு சின்ன நீங்க ஒரு மூவ் எடுத்து அவங்க திருப்பி திட்டினா பரவால்ல. நீங்க அவங்களுக்காக எடுத்து வைக்கல. ஆண்டவருக்காக எடுத்து வைக்கிறீங்கல்ல. எடுத்து வைங்க. அதுக்கப்புறம் அவர் என்னென்ன பண்றாருன்னு நீங்க பாருங்க. நீங்க அநேக சாட்சிகள நீங்க எங்க நீங்க இங்க அனுப்புவீங்க பாருங்க. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டது இதுதான். நான் இத எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன்ப்பா. என் வாழ்க்கையில பெரிய காரியத்த செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்ட்ட கேட்டேன். இது வந்து ஒரு சின்ன சாட்சி தான். அதே மாரி அநேக காரியங்கள ஆண்டவர் என் வாழ்க்கையில செஞ்சிருக்காரு. இத நான் வந்து எதுக்காக சொல்றேன் அப்டின்னா, சின்ன தட தாங்க. ஒரு குட்டியோண்டு விஷயம் தாங்க. அது நம்மள சுத்தி, 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 சுத்தி வனாந்திரத்தில சுத்த வச்சுட்ருக்கு. அந்த சின்ன விஷயத்த எடுத்து போட்டோம் அப்டின்னா, இப்டி என்னோட அதான் எனக்கு முன்னாடி இருக்கவங்க இப்டி தான் இருந்தாங்க. அதனால எனக்கு அப்புறம் வர குழந்தைங்களும் இப்டி தான் இருக்கணும். இப்டி தான் இருக்கணும். இத தான் பண்ணணும். அப்டின்னு ஏதோ ஒண்ணு நம்ம சுத்தி, சுத்தி, சுத்தி எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம். இல்ல என் ஹஸ்பண்ட் வந்து என்னைய இப்டி பண்ணாரு. அதனால நான் இப்படி தான் பண்ணுவேன். ஏதோ ஒரு விஷயம்.
என் பிள்ளைங்க கிட்ட காட்டுவேன். என் பிள்ளைங்க இப்படி தான் இருக்கணும். எங்க அம்மா என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துனாங்க. அதே மாதிரி என்னோட பிள்ளையும் வந்து நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஏதோ ஒன்று நம்ம பிடிச்சிட்டு இருக்கோம். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, அந்த பிரேக் த லூப். இனிமே நமக்கு அடுத்த ஜென்ரேஷன்ல இந்த மாமியார் மருமக சண்டை வேணாங்க. இந்த நாத்தனார் சண்டை வேணாங்க. நம்ம எப்படின்னு காட்டுவோம் ஆண்டவருக்கு. மக்களுக்கு காட்டுவோம். நம்ம சுவிசேஷத்தினால மற்றவங்கள ஆதாயப்படுத்த முடியாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஜென்ரேஷன் சுவிசேஷத்தினால ஆதாயப்படுத்த முடியாது. ஏன்னா நிறைய பேருக்கு சுவிசேஷம் தெரிஞ்சிருச்சு. தெரியாத இடங்கள் இருக்கு. அங்க சுவிசேஷத்தினால ஆதாயப்படுத்த முடியும். ஆனா நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஆண்டவரை பத்தி தெரியும். ஆனா ஆண்டவரை ஏத்துக்கல. ஆண்டவர்னால தெரிச்சு ஓடுறார். இப்ப பார்ப்பாங்க. உங்கள பார்ப்பாங்க. ஏதோ ஒண்ணு இருக்கு இவகிட்ட அப்படின்னு சொல்லி அப்படி வருவாங்க. இந்த Zoomல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் நான் அத சொல்றேன். நீங்க ஒவ்வொருத்தரும் மற்றவங்களோட லூப்ப பிரேக் பண்ணுவீங்க. அதுக்கு முன்னாடி உங்களோட லூப்ப இன்னைக்கு நீங்க பிரேக் பண்ணுங்க. சில விஷயத்த பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நாளைக்கு காலையில நான் எந்திரிப்பேன். ஸோ நைட் இன்னைக்கு சீக்கிரம் தூங்குவேன். நான் ஹெல்தி ஃபுட்ட மட்டும் சாப்பிடுவேன். நான் இதெல்லாம் வந்து என் உடம்புக்கு இது வேண்டாம். அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயத்த டெசிஷனை நம்ம எடுப்போம். மத்தத ஆண்டவர் பார்த்துப்பார். நான் சொன்ன மாதிரி நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு ஆண்டவர் ஓடி வந்து கட்டி பிடிச்சுப்பார். ஸோ அதுதான் நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு ஆண்டவர் பண்ண போறாரு. கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக.